குட் மார்னிங். இன்றைய மன்னா, இன்றையோட 100வது நாள் எபிசோடு. சங்கீதத்தில் 100வது சங்கீதம் கர்த்தரை இப்படியாக போற்றி பாடி துதித்து ஸ்தோத்தரிக்கிறதான ஒரு சங்கீதம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தர் மெய்யாகவே நாளில் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 100வது நாள் எபிசோடில் கூட ஆண்டவர் நடத்தி வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஈசாக்கு பஞ்சகாலம் ஏற்பட்ட போது அவர் எகிப்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாத, கேராருக்கு போ அப்படின்னு சொல்லி. அதன்படியாகவே கீழ்ப்படிந்த கேராருக்கு போனார். அந்த தேசத்தில் அவர் விதை விதைத்தார். விதைத்த போது அங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருடத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார் என்று. கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கான ஆசீர்வாதம். நாம் ஒருவேளை எடுக்கிற யோசனைகள் கூட ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறபடி நாம் செய்கிற பொழுது, அவர் நமக்காக வைத்திருக்கிற யோசனைகள் படி நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நம்மளை 100 மடங்காய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கூட உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய திருமண காரியங்களில், படிப்பில், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடியாக நாம் யோசனையின்படி நாம் நடக்கிற பொழுது சூழ்நிலைகள் எதுவுமே சாதகம் இல்லை அப்படின்னாலும் 100 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை பார்க்கிறோம், அவர் ஐஸ்வர்யவானார் மாறினாராம், வர வர விருத்தி அடைந்தாராம். கர்த்தர் அவரை பெரியவனாய் மாற்றினாராம். கர்த்தர் இந்த நாளில் கூட நீங்கள் செய்கிற காரியம் எதுவோ அதில் கர்த்தர் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நீங்கள் இருக்க பெருகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. Have a nice day. Jesus loves you.